இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் வந்து மூலிகை மட்டும்தான் விற்பனை பண்ணுறாரு. பூந்தமல்லியில் நம்ம அனுமார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. இங்கே வந்து ஒரு பழமுதிர்ச்சோலை அப்படின்னு ஒரு இது இருக்குது. இவர் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து முடக்கத்தான் கீரை தானே. இது பெரண்டை வச்சுருக்கிறாரு. அப்புறம் இது வந்து முசுக்கேன்னு சொல்கிறார். முசுக்கை எதுக்காக சாப்பிடுவாங்க முசுக்கை? சளிக்காக. இது தூதுவளை. தூதுவளையும் சளிக்காக சாப்பிட்றது தான். ரெண்டும் சளிக்காக சாப்பிட்றது தான். என்ன தொழில் ஊருக்கு? ஒரு நாள் தான் ஆகும். ஆனால் எப்படி வியாபாரம் உங்களுக்கு நல்லா ஆகுதாங்க? எப்படி பரவாயில்லையா? ஆனால் இது எடுக்க பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது இல்லையா? 7 மணி 8 மணிக்கு போயிட்டு தேடி எடுத்துனா மணி 3 வரைக்கும் இருந்துட்டே உட்காந்து. அது சரி. இதெல்லாம் எங்கே இருந்து கொண்டு வரீங்க? இதெல்லாம் எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பறிக்கிறீங்க? காட்டுக்கு போவீங்க. சரி. காடு எந்த பக்கத்தில் இருக்குது? திருவள்ளூர்லையா? திருவள்ளூருக்கு பக்கம். ஆமாம், அந்த குளம்லாம் அந்த ஆறுலாம் இருக்குது, அந்த பக்கத்தில் போய் பறிப்பீங்களா? சரி. பெரண்டை இதெல்லாம் என்ன விலை? இது வந்து 30 சொன்னீங்க இல்லையா? ஒரு கட்டு 30. ஒரு கட்டு இவ்வளோ வருது. ஒரு கட்டு இது ஒரு கட்டு 30. இது ஒரு கட்டு 30. முசுக்க ஒரு கட்டு 30. இது வந்து ஒரு கட்டு 30. இது என்னென்னா இது வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். என்னென்னா நீங்கள் வந்து எல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வலி இதுக்கெலாம் சாப்பிட்லாம். இது வந்து தோசையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பாகவும் வச்சு சாப்பிடலாம். இதுவும் அப்படி தான், சூப்பாகவும் வச்சு சாப்பிடலாம். நான் அந்த தூதுவளை பார்த்துருக்கேன். அந்த தூதுவளை ஆடாதோட இதெல்லாம் வந்து சேர்த்து கஷாயம் மாதிரி குடிப்பாங்க, பார்த்துருக்கேன். கிடைக்க மாட்டேங்க, ஆடாதோட கிடைக்க மாட்டேங்க. பெரண்டை வந்து நான் துவையல் வச்சு பார்த்துருக்கேன். பெரண்டை துவையல் சாப்பிட்டுங்க. சரி, ஓகே, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இதை போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா?